புது படங்கள்ல யார் வேணா எங்க வேணா தேட்டர் கூட போய் பார்த்துக்கலாம். அது மாதிரி படம் ஏதாவது அது மாதிரி போட்டுக்கிட்டா அப்படின்னாரு. ஏவிஎம்ல போய் கேட்டால் கிடைச்சது, கொண்டு வந்து போட்டோம். சுத்து வட்டாரத்தவங்கெல்லாம் வந்துட்டாங்க, வந்து பார்த்தாங்க. அப்பதான் நான் அந்த படத்தை பார்த்தேன். 46ஆம் வருஷத்துல என்ன மாதிரியான சிந்தனை, எப்படிப்பட்ட ஒரு காமெடி அப்படின்னு சொல்லிட்டு அது அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. வேதாள உலகம்னு ஒரு படம் எடுத்தாங்க. அந்த மாயாஜால மந்திரத்தந்திர கதைகள், அது அராபிய கதைகள், இது மாதிரி அலாவுதீன் அற்புத விளக்கு அந்த ஸ்டைல் படம் தான். அந்த படத்துல அதுல வந்து சாரங்கபாணி பிச்சு உதருவார். அதுவும் டிஆர் மகாலிங்கம், யோகமங்கலமா யாரும் அந்த நடிகர் நடிச்ச படம். லலிதா பத்மினியுடைய டான்ஸ், குமாரி கமலா டான்ஸ். லலிதா பத்மினி வந்து 50கள்லயே வந்துட்டாங்க. 48 கன்னிகாங்கிற படம் தான். சிவாஜிக்கு முன்னாடியா? அப்ப சிவாஜி எல்லாம் ரொம்ப லேட். 52 தானே அவரு. சிவாஜி எல்லாம் ரொம்ப லேட். சிவாஜி எல்லாம் வரும்போது பத்மினி எல்லாம் ஸ்டாரா. அது எம்ஜிஆர் வரும்போதே ஏறத்தாழ பத்மினி எல்லாம் ஸ்டார் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க எல்லாம் சீனியர்ஸ். அது பத்மினியோட அந்த இது பாம்பு பிடிக்கிற இது, பாம்பு பிடாரம் கதை, அப்புறம் தாயை அந்த கண்ணனுடைய கிருஷ்ணலீலா, இதெல்லாம் அந்த டான்ஸ் எல்லாம் வரும். அதெல்லாம் அதில் வரும். அந்த படம் அதெல்லாம் வச்சுட்டு அந்த படங்கள்லாம் ஓடிச்சு. மாயாஜாத தந்திரம் போடுறது, இதெல்லாம் வேதாளம் வர்றது, அதெல்லாம் அந்த வேதாள உலகம் அந்த மாதிரி ஓடிச்சு. அந்த டைம்ல தான் முதல் முறையா சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகலான்னு வர்றாங்க. சென்னைக்கு ஷிஃப்ட் ஆகி இன்னைக்கு இருக்கிற அந்த ஸ்டுடியோ உருவாக்கிட்டாங்க. உருவாக்கிட்டு அவங்க எடுத்த முதல் படம் வந்து வாழ்க்கை. நாம் இருவர் படம் வரையிலும் காரைக்குடி ஒரு கோடம்பாக்கமா வச்சிருந்தாரு. இத்தனைக்கும் அவர் வந்து கோரக்கொட்டாயே வந்து 10 கோரக்கொட்டாயை போட்டு அதிலேயே ஷூட்டிங் எடுத்தார். அதிலேயே எடுத்தார். காரைக்குடிக்கு சிவாஜி எல்லாம் போய் நடிச்சிருக்காரு. சிவாஜி எல்லாம் அப்ப இல்ல, அப்ப கிடையாது. டிஆர் மகாலிங்கம் தான் அந்த காலகட்டம். அந்த காலத்துல டிஆர் மகாலிங்கம் பெரிய ஹீரோ. டிஆர் மகாலிங்கத்தை வச்சு வேதாள உலகம், ஸ்ரீவள்ளி, வேதாள உலகம், இது நாம் இருவர், இந்த 3 படமும் டிஆர் மகாலிங்கம். வாழ்க்கை இது சென்னைக்கு வந்து எடுத்த ஒரு முதல் படம் வந்து வாழ்க்கை. வைஜெயந்தி மலா அதில் தான் அறிமுகப்படுத்துறாங்க. அது டிஆர் ராமச்சந்திரன் ஹீரோ. வள்ளி படத்துல ஒரு காமெடியனா வருவார். அதே டிஆர் ராமச்சந்திரன் இந்த படத்துல ஹீரோவா வருவார். என்ன கூத்துனாக்க, வைஜெயந்தி மலா அந்த காலத்திலேயே 6 அடி உயரம், நெடுன்னு உயரமான நடிகை. நடிகர்களையே குள்ளமானவர் பேர் எடுத்தவர் டிஆர் ராமச்சந்திரன். 2 பத்தி காம்பினேஷன் தொப்பிக்கு போயெல்லாம் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்தாங்க. ஓடன்னு ஓடிச்சு. அதுல அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் வேலைக்காரி படம் வந்துருச்சு. நாம் இருவர் படம் வந்தா அடுத்த வருஷமே 49ஆம் வருஷமே அண்ணாவுடைய வேலைக்காரி வந்து சூப்பர் டூப்பர் ஹிட். நாத்திக கருத்துக்கள் பீச்சுக்கிட்டு போகுது. அந்த நேரத்துல டிஆர் மகாலிங்கம் சொந்த கம்பெனி ஆரம்பிச்சார். சுகுமார் ப்ரொடக்ஷன் ஆரம்பிச்சுட்டு மோகன சுந்தரம்ங்கிற படமெல்லாம் எடுக்க ஆரம்பிச்சு. அவரு அதில் சக்ஸஸ் ஆகிட்டார். அதுக்கப்புறம் அவர் ஏவி போகல, அவரே தயாரிப்பாளராக அவரே போயிட்டார். அப்போ இது வாழ்க்கை படம் எடுத்து விடுறாங்க. அந்த சமயத்தில் நாம் இருவர் வந்து இது வேலைக்காரி சூப்பர் ஹிட்டாக வந்த உடனே அண்ணாவுடைய பிரபலமாக இருந்த நாடகம் ஓரிரவு நாடகத்தை உடனே வாங்கி ஏவிஎம்ல எடுக்கிறதுன்னு, அது ஒரு கதர் சட்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் ஜெய்ஹிந்த் கெய்ஹிந்த்லாம் படம் எடுத்துட்டு இருந்தோம். உடனே இதுக்கு வந்தாங்க. இதுல என்ன சொதப்புனாங்கன்னாக்கா, ஏவிஎம்க்கு என்ன ஒரு வழக்கம்னா, படங்கள்ல வந்து பாடல்கள் நடனங்களாக தான் படமெல்லாம் ஓடுதுங்கிறது அவருடைய திட்டவட்டமான அசைக்க முடியாத நம்பிக்கை. ஓரிரவு நாடகம் அதுக்காக ஓடலை. ஓரிரவு நாடகம் கதை வம்சம் ஒரு அளவுல இருந்தா கூட, ஜமீன்தார் ஒழிப்பு அதுல இருந்தா கூட, முக்கியமா ஒரு பெண்ணுக்கு வாழ்வு, தன்னுடைய தங்கைக்காக வாழ்வு கொடுக்கறதுக்காக ஒரு அண்ணன் போராடுற போராட்டம் தான் அந்த கதை.